மேச ராசிக்கு உண்டான பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மேசராசி நண்பர்களுக்கு மேச ராசியாதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். மேச ராசிக்கு 6வது பாவகத்தில் பொதுவாக இந்த செவ்வாய், சனி பகவான் இவங்கெல்லாம் 6வது பாவகத்தில் இருந்தால் தான் நல்லது செய்வாங்க. அப்போது ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு 8வது பாவகமாக வரக்கூடியவர் செவ்வாய் தானுங்க. அப்போ 6வது பாவகத்தில் செவ்வாய் உத்திரம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் கடவுள் அவதரித்த நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் 151வது டிகிரியில் இருக்கிறார். அப்போ செவ்வாவுடைய பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷ ராசி நண்பர்களுக்கு மேஷ ராசியாதிபதி செவ்வாய் 6வது பாவகத்தில் இருந்து 9வது பாவகத்தை பார்க்கக்கூடிய அருமையான நேரம். பூர்வீகத்தில் பாக பிரிவினை செய்யாமல் இருக்குதுங்க, சொத்து தகராறு இருக்குதுங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ள பாக பிரிவினைன்றது அப்பாற்பட்ட விஷயம். என் அப்பனும் சித்தப்பனுமே பாக பிரிவினை செஞ்சுக்கிடலைங்க அப்படின்னா இந்த தருணத்தில் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு 100% பாக பிரிவினை சரியாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. மண்ணு மனையில் வில்லங்கம் இருக்குதுங்க, சங்கடம் இருக்குதுங்க. குருவி சேர்த்தன மாதிரி சேர்த்து ஒரு 4 காசு கொண்டு போய் ஒரு இடம் வாங்கினனுங்க, அந்த இடம் வாங்கினதுலேருந்து சங்கடமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னா அந்த சங்கடங்கள் சரியாகும். போகாத இடத்துக்கு போனன்ற பேர் வந்துருச்சு, செய்யாத தப்புக்கு செஞ்சுன்ற பேர் வந்துருச்சு, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறேனுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களுடைய சங்கடங்கள் நீங்கி சந்தோஷம் பிறக்கப்படும். இந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் இருந்து 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிரு ஸ்தானத்தை பார்க்கிறார். பிதிரு ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய கிரகம் யாருன்னா குரு. மேசராசிக்கு 3வது பாவகத்தில் குரு இருக்கிறது சாதகம் கிடையாது, பாதகம்தான். ராசிக்கு 3வது பாவகத்தில் குரு இருக்கும்போது கேளப்பா குருபதி 3ல் ஏற கெடுதி மெத்த செய்வேனடா வேந்தன் தானும் ஆளப்பா அகத்திலே களவும் போகும் அப்பனையே அரிட்டமுடா சிசுவுக்குத்தான். குரு பயிற்சி ஆனதிலிருந்து மேசராசியில் பிறந்தவங்க அனுபவிக்கிறது இதுதான். பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி யாரோ பிழைக்கிறதுக்கு நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருப்பீங்க. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இருக்காது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்கிற இடத்துல தான் மேசராசியில் பிறந்தவங்க இருந்திருப்பீங்க. இந்த நேரத்தில் செவ்வாவுடைய பார்வையும் குரு பகவானுடைய பார்வையும் சுக்கிர பகவானுடைய பார்வையும் ஏன் சனி பகவானுடைய பார்வையும் 4 கிரகங்களுடைய பார்வை மேசராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த பிதிருஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பு வரக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் ஏற்படுது. இதனால் நடக்கக்கூடியது என்ன அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களுடைய முழுமையான ஆசீர்வாதம் அனுகிரகங்கள் இந்த நேரத்தில் வந்து சேரும். பொதுவாக ஜோதிடத்தில் வரக்கூடிய கிரக அமைப்புகள் நாம் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் சொல்லுவோம் இல்லைங்களா? என்னதான் நேர காலங்கள் சரியாக இருந்தாலும் சாதகமாக இருந்தாலும் நம்ம கர்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அது இந்த நேரத்தில் முழுமையாக மேசராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். ஏன் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் நீங்கக்கூடிய தருணமாக இருக்கும். சார் என்ன சார் காரணம் இப்படி நீங்கள் சொல்கிறீங்களே? கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கும்னா எந்த வகையில் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், ஆதாரத்தை கொடுங்கன்னா குடும்பஸ்தானாதிபதியும் திருமண ஸ்தானாதிபதியும் சுக்கிரன் மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எங்கிட்ட உட்கார்ந்துருக்கிறாரு 3வது பாவகத்தில் இருந்து குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறார். குரு பகவான் யாருன்னா ஐன சுகஸ்தானாதிபதி. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படக்கூடிய அந்யோன்யமான ஒரு அமைப்புக்கு சொந்தக்காரர் குரு தான். எல்லாருக்குமே புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு, புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் ஐன சுகஸ்தானாதிபதி. திருமணஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் ஐன சுகஸ்தானாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. 2வது அந்த சுக்கிரனுக்கு சாரம் கொடுத்தவர் யாருன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய ராசிநாதன் செவ்வாவுடைய சாரத்தில் தான் சுக்கிரன் இருக்கார். இந்திர பகவான் அவதரித்த நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கிறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போது மிருகசீரிஷ நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நிச்சயமாக
கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு மட்டும் இல்லைங்க, காதலர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளையே சரிப்படுத்துறதுக்கான நேரத்தை தருவார். ஆக மேஷராசியில் பிறந்த நண்பர்களுக்கு மன அழுத்தம் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம். அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள் நடந்துதான் நடக்கலையான்ற விவரத்தை. மற்றபடி மேஷராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த பதிவு உண்மைக்கே பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். அதுபோக எல்லாருக்குமே எதிர்பார்ப்புகள் இருக்கும். என்ன எதிர்பார்ப்புனா, நாளைக்கு என்ன நடக்கும், அடுத்த வருஷம் என்ன நடக்கும், நமக்கு என்ன தசை நடக்குது, நமக்கு என்ன புத்தி நடக்குது, எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குமேன்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கும். எப்போவுமே பழக்கப்பட்ட பாதையில் பயணிக்கிறதுக்கும் பழக்கப்படாத பாதையில் பயணிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குதானே செய்யுது. அப்போது பழக்கப்பட்ட பாதை எதுன்னு கேட்டிங்கன்னா கடந்து வந்த நாட்கள், பழக்கப்படாத பாதை எதுன்னு பார்த்தீங்கன்னா கடக்க போகிற நாட்கள். உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்ட்டு பிரமாதமாக இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க. இது டைரி கிடையாது. ஒரு மனுஷனுடைய முழுமையான வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடிய புத்தகம் ஜாதக புத்தகம். ஜாதக புத்தகம்னா ஒரு பேப்பரில் எழுதி கொண்டாடுற அளவுக்கு இன்றைக்கி இருக்குதுங்க காலகட்டம். எந்த விதமான பிரதிபலன் இல்லாமல் முழுக்க முழுக்க நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும்ன்ட்டு இந்த சாதக புத்தகத்தை எழுதி கொடுக்குறேனுங்க. ஒருத்தருக்கே பார்த்தீங்கன்னா 116 பேப்பர் ஒருத்தருடைய ஜாதகம். என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, வாழ்நாள் முழுவதும் உண்டான பலனை இந்த சாதக புத்தகத்தில் எழுதி கொடுக்குறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. சரியா? இது முழுக்க முழுக்க தொழில் ரீதியாக 0.5 அளவு கூட தொழில் ரீதியாக கிடையாது. சரிங்களா? நீங்கள் 5000 ரூபாய் கொடுத்தா கூட நிச்சயமாக அதுக்கு பத்தாது, அதுக்கு நிகர் ஆகாது. சரிங்களா? அப்பேற்பட்ட விஷயத்தை முழுக்க முழுக்க சர்வீஸ் மைண்டில் அதை நான் செய்து கொடுத்துட்ருக்குறேனுங்க. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் மேஷராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.